திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 11வது வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. பாசுரம். விண்ணில் நிலையான மாட்சிமையே, மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே, உன்னத தந்தையின் ஒரே மகனே, கன்னியின் அருமை மகனே, உம் வழக்கை உதவிட யாம் இழவே, எம் உளம் நிறைந்த ஆர்வத்துடன் உம் புகழ் பாடி நன்றியுடன் உம் பதம் நாடிட அருள் கூர்வீர். கதிரவன் இளவே காரிருள் அகலுமே, அதுபோல் எமக்கொளி உம் வருகையே. எம்மேல் ஒளிர்ந்து உளம் நிறைத்து உம்மை உணர்ந்து உவப்புற செய்வீர். உம் கொடையே எம் நம்பிக்கை, எம்முள் ஆழ்ந்தது ஊன்றிடுக. நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக, அன்பே அனைத்தினும் ஓங்கிடுக. நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய், உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே எனக்கு இரங்கும். உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே எனக்கு இரங்கும். கடவுளை, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை தொடைத்தரலாம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கு முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பில் உன் நீதி வெளிப்படுகின்றது, உன் தண்டனை தீர்ப்பில் உன் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையை என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். யூசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவி அருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன், மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரலும். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலாம். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அள்ளித்தரலாம். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அறலாம். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தரலும். என் நா உம் நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தரலும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பழி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே எனக்கு இரங்கும். உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே எனக்கு இரங்கும். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம், உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம், உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். நீர் அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர், உம் ஆட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம், உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிகின்றோம், உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே கடவுள், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரிங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போது எப்போது என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே கடவுள், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். நான் என் வலிமின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலிமின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டியறலாம். ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. முதல் வாசகம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். சேராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே.
தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார். மனோவாகு ஆண்டவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்கப் போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரட்டும் என்று கூறி வேண்டினார். கடவுள் மனோவாகின் வேண்டுதலை கேட்டார். கடவுளின் தூதர் மீண்டும் அப்பெண்ணிடம் வந்தார். அப்போது அவர் வயலில் அமர்ந்திருந்தார். அவருடைய கணவர் மனோவாகு அவருடன் இல்லை. அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி சென்று அவரிடம், இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார். மனோவாகு எழுந்து தம் மனைவியின் பின்னே சென்றார். அவர் அம்மனிதரிடம் வந்து, இப்பெண்ணிடம் பேசிய மனிதர் நீர்தாமா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். மனோவாகு, உம் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம், நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைப்பிடிக்கட்டும். திராட்சை கொடியிலிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது. திராட்சை ரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது. தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது. நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைப்பிடிக்கட்டும் என்றார். மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், தயவு கூர்ந்து சற்று நேரம் காத்திரும், உமக்காக ஓர் ஆட்டுக்குட்டியை சமைக்கின்றோம் என்றார். ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம், நீ என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் உனது உணவை உண்ண மாட்டேன். நீ ஒரு எரிபலியை செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார். ஏனெனில் மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறியவில்லை. மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், உமது பெயர் என்ன? உம் வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை பெருமைப்படுத்துவோம் என்றார். ஆண்டவரின் தூதர் அவரிடம், எனது பெயரை ஏன் கேட்கிறாய்? அது வியப்புக்குரியது என்றார். மனோவாகு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படையலுடன் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது மனோவாகும் அவர் மனைவியும் காணும் வண்ணம் ஆண்டவர் வியப்பானதொன்றை செய்தார். பலிபீடத்திலிருந்து தீப்பிழம்பு வான் நோக்கி மேல் எழும்பியபோது அப்பிழம்பில் ஆண்டவரின் தூதரும் மேல் நோக்கி சென்றார். மனோவாகும் அவர் மனைவியும் அதை பார்த்து முகம் தரைப்பட விழுந்தனர். ஆண்டவரின் தூதர் மனோவாகிற்கும் அவர் மனைவிக்கும் மீண்டும் தோன்றவில்லை. மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறிந்து கொண்டார். மனோவாகு தம் மனைவியிடம், நாம் செத்தோம், ஏனெனில் நாம் கடவுளை பார்த்துவிட்டோம் என்றார். அவர் மனைவி அவரிடம், ஆண்டவர் நம்மை கொல்வதாயிருந்தால் நம் கையிலிருந்து எரிபலியையும் உணவு படையலையும் ஏற்றிருக்க மாட்டார், இவற்றையெல்லாம் காட்டியிருக்க மாட்டார், இதை நமக்கு இப்போது அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இறைவனின் பிள்ளைகள் நாம், அவரது அமைதியில் நாம் நிலைத்திருப்போம். ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. ஒரு குறிப்பிட்ட உடன்படிக்கையின் நிபந்தனை வழியாக கிறிஸ்து தெளிவாக ஒரு கூடுதலான விதியினால் நம்மை கட்டுப்படுத்துகின்றார். நமக்கு கடன்பட்டுள்ளவர்களை நாம் மன்னிப்பது போல நமது கடன்கள் மன்னிக்கப்பட நாம் கோருகின்றோம். இவ்வாறு நமக்கு எதிராக தீமை செய்தவருக்கு நாம் செய்தாலொழிய நமது சொந்த தீமைகளுக்காக நாம் மன்றாடுவதை நாம் அடைய முடியாதென்பது நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இதன் பொருட்டே அவர் வேறிடத்தில் கூறுகின்றார், எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். தனது தலைவன் தனது எல்லா கடனையும் மன்னித்த பிறகு தனது உடன் ஊழியனை மன்னிக்க மறுத்த ஊழியன் சிறையில் அடைக்கப்படுகின்றான். ஏனெனில் தனது உடன் ஊழியனுக்கு இரக்கம் காட்ட அவன் மறுத்ததால் தனது தலைவன் தன்மேல் கொண்டிருந்த அபிமானத்தை இழந்தான்.
தனது இதர சட்டங்களோடு கிறிஸ்து இதனை மிகவும் உயிரோட்டமுள்ள கண்டனத்தோடு இன்னும் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார். அவர் கூறுவதாவது: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எவர் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். இவ்வாறு உங்கள் வானகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மாறாக மனிதருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பாவங்களை உங்கள் தந்தையும் மன்னிக்க மாட்டார். தீர்ப்பின் நாளில் நீங்கள் தப்பவே இயலாது. ஏனெனில் அப்போது நீங்கள் தீர்ப்பிட்டவாறே நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள். மற்றவருக்கு நீங்கள் செய்த அனைத்தையும் நீங்களே துன்புறுவீர்கள். சமாதானத்தை நேசிக்கிறவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக அவரது இல்லத்தில் ஒரே மனத்தோராய் நாம் விளங்க வேண்டுமென அவர் கூறுகின்றார். நமது இரண்டாவது பிறப்பில் அவர் நமக்களித்த புதிய வாழ்வை நாம் வாழ வேண்டுமென அவர் விரும்புகின்றார். இறைவனின் பிள்ளைகளாய் சமாதானத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒரே ஆவியை கொண்டவர்களாய் ஒரே இதயத்தோடும் மனத்தோடும் நாம் இருக்க வேண்டும். இவ்வாறு போராட்டத்தில் வாழும் ஒருவனது பலியை இறைவன் பெற்றுக்கொள்வதில்லை. பலிபீடத்திலிருந்து நாம் திரும்பி முதலில் நமது சகோதரரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இவ்வாறு சமாதானத்தில் உள்ள ஒருவரது ஜெபங்களில் இறைவனும் திருப்தியடைகின்றார். இறைவனுக்கு நாம் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை நமது சமாதானம், உடன் கிறிஸ்துவர்களோடு ஒற்றுமை, தந்தை மகன் தூய்மை ஆகியவை தூய ஆவியின் ஐக்கியத்தில் ஒன்றித்த ஒரு மக்களாய் இருப்பதே. காயீனும் ஆபேலும் முதலில் தங்கள் பலிகளை ஒப்பு கொடுத்த போது இறைவன் காணிக்கைகளை விட அதை கொடுத்தவரின் ஆவியையே முக்கியமானதாக கருதினார். ஆபேலின் காணிக்கை மீது இறைவன் திருப்தியடைந்தார், ஏனெனில் அவனது ஆவியோடு அவர் திருப்தியடைந்தார். இவ்வாறு ஆபேல் நீதிமானாகவும் சமாதானம் செய்பவனாகவும் தனது குறையற்ற காணிக்கையில் மனிதர் தங்களது காணிக்கையை பலிபீடத்தில் அளிக்கும்போது அவர் எவ்வாறு தெய்வ பயத்தோடு, எளிய உள்ளத்தோடு, நீதியாலும் ஒற்றுமையான சமாதானத்தாலும் ஆளப்பட்டு இறைவனை அணுகினாரோ அவ்வாறே மனிதர் அனைவரும் இறைவனை அணுக வேண்டுமென கற்பித்தார். ஆபேலின் காணிக்கை இத்தகையதாய் இருந்ததால் அவரே பிறகு பலிப்பொருளாக மாறுவது முறையானதே. வேத சாட்சியத்தின் முதல் சாட்சியாக ஆண்டவரின் தன்மைகளான நீதியையும் சமாதானத்தையும் அணிந்து கொண்டு அவரது சொந்த மரணத்தின் மாட்சிமையில் ஆண்டவரின் பாடுகளுக்கு முன் அடையாளமாக விளங்குகின்றார். ஆண்டவரால் முடிசூடப்படும் மனிதர் இத்தகையோரே. தீர்வையின் நாளில் அவரோடு அவர்கள் ஏற்புடையவர் ஆவார். ஆனால் புனித சின்னப்பரும் புனித மறைநூலும் நமக்கு கூறுவது என்னவென்றால், சர்ச்சை செய்யும் மனிதனும் குழப்பம் ஏற்படுத்தும் மனிதனும் தனது சகோதரரோடு சமாதானமாக இல்லாதவனும் கிறிஸ்துவின் பெயருக்காக அவர் இறந்திருந்தாலும் உட்பிரிவினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலிருந்து தப்ப முடியாது. ஏனெனில் எவன் தன் சகோதரனை வெறுக்கிறானோ அவன் கொலைகாரன் என்று எழுதப்பட்டுள்ளது. அவன் விண்ணரசை அடையவும் முடியாது. ஒரு கொலைகாரனில் இறைவன் குடியிருக்க முடியாது. கிறிஸ்துவை அல்லாமல் யூதாசை பின்பற்ற தேர்ந்தெடுத்த எவனும் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்க முடியாது. ஆயரும் வேத சாட்சியுமான புனித சிப்ரியான் ஆண்டவரின் ஜெபத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார்.
ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு வழி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுகள். நமக்கு ஒரு தலைமை குரு இருக்கிறார். நம்முடைய வலுவின்மையில் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அவர் நம்மை போல் இருந்ததால் எல்லாவித சோதனைகளுக்கும் உள்ளானார். ஆயினும் அவர் பாவம் செய்யவில்லை. நாம் அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவர் உம் இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியறலும். ஆண்டவரே, வரவிருக்கும் மாட்சியை முன்னிட்டு நீர் விருப்பத்துடன் திரு சிலுவையை நோக்கி சென்றீர். நாங்கள் உம் இறப்பில் பங்கு கொண்டு அதனால் உமது மகிழ்ச்சியிலும் பங்கு கொள்ள செய்தருளும். ஆண்டவர் உம் இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியறலும். ஆண்டவரே, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வந்து பருகட்டும் என்று சொன்னீர். இப்போது உம்மீது தாகம் கொண்டோருக்கு உம் ஆவியாரை அளித்தருளும். ஆண்டவர் உம் இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியறலும். எல்லா நாடுகளுக்கும் சென்று நற்செய்தியை போதிக்கும்படி நீர் உம் சீடர்களை அனுப்பினீர். இன்று நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியறலும். விண்ணகத் தந்தை தங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார் என வேதனையில் இருப்போர் உணர செய்தருளும். ஏனெனில் அவர் தம் சொந்த மகனை அன்பு செய்தது போல் அவர்களையும் அன்பு செய்கிறார். ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் பரிவன்பையும் எங்களுக்கு காட்டியறலும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல தந்தையே, எங்கள் உள்ளங்களில் உமது ஒளியை ஊடுருவ செய்தருளும். அதனால் உம்முடைய கட்டளைகளின் வழியில் நாங்கள் நடந்து எங்கள் தலைவரும் வழிகாட்டியுமாகிய உம்மை என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.